இன்னைக்கு வந்து இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலி பண்ணுற டே. ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு எல்லா வெஜிடபிள்ஸுமே. அதையெல்லாம் போட்டு இன்னைக்கு ஒரு லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பீட்ரூட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பீன்ஸும் அவரைக்காவும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால எல்லாத்தையுமே சேர்த்தே போட்டு கட் பண்ணிட்டு அப்படியே அதை வந்து பொரியல் பண்ணிட்டு முருங்கைக்காய் மட்டும் போட்டு பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் பண்ணியிருந்தேன். அப்புறம் முட்டை வந்து பாயில் பண்ணிக்கிட்டோம். லஞ்சுக்கு இப்படி தான் வந்து பிளான் பண்ணி செஞ்சது. அப்படியே நம்ம மியா குட்டிக்குமே முட்டை வந்து பாயில் பண்ணிட்டேன் சேர்த்தே. நம்மளோட கிச்சன் வேலைகள் வந்து குயிக்காக முடியணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேலை வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த கெட்டில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கெட்டில் வந்து சுடுதண்ணி எப்போவுமே நான் வச்சு விட்டுருவேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரைஸ் வைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி அந்த சுடுதண்ணி தான் ஊற்றுவேன். சீக்கிரம் வந்து ரைஸ் வந்து வெந்து விசில் வந்து வேலை வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். குக்கரில் வைக்கிறதே பொதுவாகவே நமக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இருந்தாலும் இந்த மாதிரி சுடுதண்ணி எல்லாம் நம்ம ஊற்றிட்டு நம்ம ரைஸ் வச்சோம் அப்படின்னா அது குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ நம்ம ஏதாவது பாயில் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கெட்டில் சுடுதண்ணி வச்சுட்டு அப்படியே ஊற்றிக்கலாம். சமையலுக்கு எப்போல்லாம் நார்மல் வாட்டர் ஊற்ற போகிறோமோ அந்த டைமில் அதுக்கு பதிலாக சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. வேலை வந்து குயிக்காக முடிஞ்சிடும். கேஸும் கொஞ்சம் மிச்சம் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கரண்ட் பில் இப்போ அதிகமாகவே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்குலாம் வராது. பட் அது கூட நம்ம வந்து கொஞ்சம் கட்டி, ஏன்னா அது நமக்கு எப்போவுமே கரண்ட் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா. இப்போ கேஸ் தானே கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது. அதனால நம்மளோட வேலையும் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து முடிஞ்சிடும். அதனால தான் இந்த விஷயங்கள் வந்து சொன்னேன். இது வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆயிஷா குட்டிக்கு வந்து இன்றைக்கி ரைஸும் பாசிப்பருப்பும் போட்டு சாதம் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் வேக வச்சு அதுக்குள்ளே இருக்க பல்ப்பு போட்டு நெய் போட்டு சாப்பாடு வந்து ஊட்டி விட்டேன்.